அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முக்கியமான ஒரு டாபிக்க பத்தி பேசப் போறோம். சில்வர் என்னப்பா இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு நெறைய பேர் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் எதுக்காக மேல போணும்? சேஃப் ஹேவன் நம்ம கோல்ட தான் மெயினா சொல்றோம். அதுக்கப்புறம் தான் செகண்ட் பொசிஷன்ல தான் இன்னுமே சில்வர் இருக்கு. அப்ப சில்வருக்கு வேற என்ன டிமாண்ட் அங்க கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே. சோ சில்வர் மெயினா சோலார் இண்டஸ்ட்ரியில மெயினா யூஸ் பண்றாங்க. சோ அப்ப சில்வர் இவ்வளவு காஸ்ட்லியானா அப்ப என்ன ஒரு அங்க ரீப்ளேஸ்மென்ட்னு ஒண்ணு வரும்ல. இப்போ கோல்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது தான். ஓகே. அந்த வைரம் என்ன வந்தாலும் கோல்டுக்கு டைமண்ட் வந்தா கூட கோல்டுக்கு கோல்டு அதோட மார்க்கெட் இருக்கும். பட் சில்வருக்கு காப்பரை ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நிறைய அனலிஸ்டும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சில்வர் பிரைஸ் ஏறினா நம்ம காப்பரை வாங்கி வைக்கலாம். அதுக்காக சோலார் பேனலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மெயினா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நியூ ஜென் பாலிமேட் இந்த ரெண்டு ஸ்டாக்கை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம். இவங்களுக்கு ஃபியூச்சர் டிமாண்ட் என்ன இருக்கு, இவங்க ரிசல்ட் தான் வந்தா இந்த ஸ்டாக் பிரைஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா நம்ம எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா 50% இன்வெஸ்ட் பண்றோம், 50% கையில வைக்கிறோம். ஒரு ஸ்டாக்குக்காக நீங்க ஒரு அமௌண்ட்டை ஒதுக்குறீங்க, 1,00,000 ஒதுக்குறீங்கன்னா 50,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் 50,000 நீங்க அக்குமுலேட் பண்றதுக்காக வைக்கணும். அப்பதான் ப்ராப்பரான பாயிண்ட் நீங்க டிப் ஆகும் போதெல்லாம் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் 7 இயர்ஸா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல பிளேயர்ஸா நீங்களும் இருப்பீங்க. நல்ல பிளேயர்ஸா நீங்க ஆட் பண்ணிட்டு ஒரு மார்க்கெட்ல நல்ல சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கலாம். ஃபியூச்சர்ல நீங்க வெல்த் கிரியேட் ஆகுறதுக்கு இது ஒரு ஒரு பாயிண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய புதிய இன்வெஸ்டர் நம்ம சேனலை பாக்குறாங்க. ஸோ அவங்களுக்காக எல்லா வீடியோட கமெண்ட் செக்ஷன்லயும் ஒரு மெசேஜ் பின் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மெசேஜை பாருங்க. அதுல டெலகிராம் லிங்க் இருக்கு, டெலகிராம் சேனல் இருக்கு. என்னால ரீசெண்ட் டைம்ல டெலகிராம் குரூப்ல மேக்ஸிமம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல லாஸ்ட் த்ரீ டேஸா. ஸோ நான் டைம் இருக்கும் போதெல்லாம் கண்டிப்பா நான் மெசேஜ் பார்த்து ரிப்ளை பண்றேன். ஸோ கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஷெட்யூல் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால. ஸோ இந்த வீடியோல டாலர் எப்படி மூவ் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிஃப்டி மூவ்மெண்ட்டை பத்தியும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. அவசியம் அதாவது ரொம்ப அவசியமா கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பண்ணலாம், கட்டாயம் கிடையாதுன்னு சொல்ல வர்றேன். மார்க்கெட் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் ஒரு சின்ன ஜோனுக்குள்ள தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ அதனால இது மேலையும் போல கீழையும் போல அதே மாதிரி தான் ஒரே ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 26,273, 26,143. ஸோ இந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. மூவ்மெண்ட் சின்னதா இருக்கு. மேபி நிப்டி க்ளோசிங் எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னுமே ரன்னிங்ல இருக்கு மார்க்கெட். டவ் ஜோன்ஸ் 29 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இது சின்னதா நெகட்டிவ் சென்டிமெண்ட். பட் இது பெருசாலாம் இல்லைங்க. இது சின்ன கரெக்ஷன் தான். நிறைய ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் ஆல்ரெடி ஆல் டைம் ஹைல இருக்கு. ஸோ S&P 500 நாஸ்டாக் பாசிட்டிவா க்ளோஸ் ஆச்சு. அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்தது மார்னிங், இப்போ நெகட்டிவ்க்கு போயிருக்கு. நிப்டி ஹெல்த் கேர் தான் இன்னைக்கு டாப் பிளேயரா இருக்காங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருக்கு நிப்டி ஹெல்த் கேரும் நிப்டி பார்மாவும். பேலன்ஸ் எல்லாம் சின்னதா பாசிட்டிவ், ஃபிளாட் டு பாசிட்டிவ். நெகட்டிவ்ல ஒரு நிப்டி மீடியா மட்டும் நல்லா அடி வாங்கியிருக்கு. பேலன்ஸ் எல்லாம் ஃபிளாட் டு நெகட்டிவ். ஸோ இந்த இண்டெக்ஸ் எல்லாம் பெருசாலாம் மூவிங் இல்ல. பட் இன்னைக்கு பார்லிமெண்ட் நல்ல பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. 5% வரைக்கும் வந்தது. இப்போ ஒரு 4%, 3% அந்த ரேஞ்சில் இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யூஎஸ் டாலரை பத்தி சொல்லணும்னா நேத்து நான் கொஞ்சம் ஃபியரா இருந்தது. ஒரு 98, 99 வரைக்கும் போயிருமோ அப்படின்னு. பட் இப்போ 97.90 அந்த 9ல தான் இருக்கு. ஸோ இது நமக்கு பாசிட்டிவ் தான். இது இப்படியே கீழே கரைஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும். அதாவது யூஎஸ் டாலர் வீக் ஆகணும். கோல்டு டேட்டா பாருங்க. கோல்டு இது கோல்டு பீஸ் இருந்தாலும் நம்ம எப்படியாச்சும் ஒரு ட்ராக் பண்றோம். ஸோ இது ஒரு இருக்க ஏறிட்டு தான் போகுது. ஸோ இங்க இங்க எப்படின்னா குளோபல் சென்டிமெண்ட் அந்த ஒரு ரீசனுக்காக இதை ஏற்றிட்டு போறாங்க. பட் குளோபல் சென்டிமெண்ட் எப்பயுமே இப்படிதான் இருக்கும். ஸோ அதனால இது ரேட் எப்பயுமே போயிட்டு தான் இருக்கும். நம்ம கோல்டுக்காக ஒரு 10%, 20% ஒதுக்கிட்டு வருஷம் வருஷம் நம்ம எந்த ரேட்டா இருக்கோ நம்ம கோல்டை வாங்கி வச்சுக்கிறது நல்லது, பிசிக்கல் கோல்டா. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வாங்குற ரேஞ்சே கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியில உங்களுக்கு கோல்டு தேவைன்னா வருஷத்துக்கு ஒரு 10% நீங்க கோல்டை வாங்கி வைக்கிறது நல்லது. நான் இப்படித்தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சில்வரை பத்தி இன்னைக்கு ஃபுல்லா பேச போறோம். சில்வர் பாருங்க எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதாவது சில்வர் இருக்க ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பேசிடுவோம். ஆக்சுவலா சில்வர் மெயினா எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இது மேல ஏறுறதுக்கு நிறைய பேர் நிறைய ரீசன் சொல்றாங்க. ஸோ நான் என்ன ரீசன் சொல்றேன் அப்படிங்கிறத இதுல பாத்துரலாம். நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எடுத்த டேட்டா தான் இது. சில்வர் மெயினா சோலார் பேனல் தான் யூஸ் பண்றாங்க. அப்ப அது காஸ்ட்லி ஆகும்போது அப்ப காப்பரை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. சில்வர் பிரைஸ் பயங்கரமா ஏறிட்டே தான் இருக்கு. அப்ப சில்வர் சோலார் பேனல்ல எவ்வளவு நாளைக்கு தான் யூஸ் பண்ண முடியும்? அப்ப சில்வர் காஸ்ட்லி ஆனா அப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு மெட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நிறைய அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, சோலார் பேனல்ல
சில்வரை விட்டுட்டு எதுக்காக காப்பர் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு கொஸ்டின் வருது. அப்ப சில்வரை பத்தி இன்னும் கூட டீட்டெயில்டா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே, சில்வர் வந்து சோலார்ல யூஸ் பண்றது டெக்கரேஷனுக்காக இல்ல. அது வந்து லக்ஸரி ஐட்டமும் கிடையாது சோலார் பேனல்ல யூஸ் பண்றதுக்கு. எலக்ட்ரிசிட்டி கலெக்ட் பண்ண தான் சோலார் செல்ஸ்ல வந்து சில்வர் ஃபிங்கர், சில்வர் பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சில்வர் வந்து பெஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் பெஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர். ஸோ அதனால தான் சோலார் பேனல்ல மெயினா இதை யூஸ் பண்றாங்க. எலக்ட்ரிசிட்டி லாஸ் வந்து குறைவு, அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி வந்து அதிகமா இருக்கும். 25 to 30 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுக்க சோலார் பேனல், இப்போ சோலார் இண்டஸ்ட்ரி வந்து 25 to 30 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் நிறைய டிமாண்ட் வந்துகிட்டு இருக்கு, நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ அந்த வாரண்டி கொடுக்கணும்னா சில்வர் கண்டிப்பா யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ என்ன கொஸ்டின் வரும்னா, நீங்க வந்து சில்வர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கம்மியாகும்ல. ஏன்னா ஆல்ரெடி இப்போ வாங்கிட்டு இருக்க கஸ்டமர் வந்து இப்போ சோலார் பேனல் ரேட் எல்லாம் அதிகமாகும். அப்படிங்கும்போது அங்க என்ன ஆகும், வாங்குற அந்த அந்த ரேட் வந்து வாங்குற மக்கள் வந்து கம்மியாவாங்க. ஓகே, அப்போ வந்து இவங்களுக்கு மார்ஜின் இம்பாக்ட் வரும். ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க நம்மளோட சோலார் இண்டஸ்ட்ரியில இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில்வர் பிரைஸ் வந்து கம்மியானா காப்பரை ரீப்ளேஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆன்சர் வந்து கண்டிப்பா முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, சில்வர் வந்து கண்டிப்பா ஃபுல்லா ரிமூவ் பண்ண முடியாது. அப்படி ரிமூவ் பண்ணிட்டா சில்வரே வேண்டாம் அப்படிங்க போயிடும். சேஃப் ஹெவன் அசெட் அது ஒரு பக்கம் இருக்கு. இருந்தாலும் சில்வரோட யூசேஜ் இப்படிதான் இருக்கு. என்னென்ன ப்ராப்ளம் வரும் இப்போ வந்து, சப்போஸ் சில்வரை வந்து ரிமூவ் பண்ணா காப்பர் யூஸ் பண்ணா என்னென்ன ப்ராப்ளம் வரும் சோலார் பேனல் அப்படின்னா, ஆக்சிடைசேஷன் வரும். ஆக்சிடைசேஷன் தெரியும்ல, ரஸ்ட் மாதிரி ஒரு லேயர் உருவாகும் சோலார் பேனல்ல. சோலார் பேனல்ல இப்படி உருவானா 25 இயர்ஸ்க்கு வந்து இவங்க பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி கொடுக்குறாங்க. அப்ப காப்பர் ஆக்சிடைசேஷன் ஆகும்போது எஃபிஷியன்சி டவுன் ஆகும். அப்ப உங்களுக்கு வந்து அந்த கண்டக்டிவிட்டி வந்து குறைவும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கம்பெனிக்கு வந்து நல்ல லாஸ் வர சான்ஸ் இருக்கு. ப்ராப்ளம் 2னா கண்டக்டிவிட்டி குறையுது. அதனால ஸ்மால் எஃபிஷியன்சி, சின்ன எஃபிஷியன்சி குறைவுனா கூட அவங்களுக்கு வந்து குரோர் கணக்குல லாஸ் வரும்னு சொல்றாங்க. ஏன்னா சோலார் பேனல் அந்த அளவுக்கு காஸ்ட்லியா இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து அன்அக்செப்டபிள், அக்செப்ட் பண்ண மாட்டாங்க எந்த கம்பெனியும். ஸோ இந்த மாதிரி ஒரு லாஸை வந்து, அதாவது காப்பர் ஃபுல்லா யூஸ் பண்ண யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இன்னொரு ப்ராப்ளம் என்ன சொல்றாங்கன்னா, ரிலையபிலிட்டி ரிஸ்க்னு சொல்றாங்க. சோலார் பேனல் வந்து ஃபெயில் ஆனா கம்பெனிக்கு ரெப்புடேஷனே போச்சுங்க. இந்த கம்பெனிக்கு போனா அது வந்து சோலார் பேனல் டம்மியா ஏதோ கொடுக்குறாங்க, அதனால இந்த கம்பெனி வாங்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய கம்பெனி வந்து அவாய்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. அதனால அவங்க கம்பெனி போக அப்படியே க்ளோஸ் பண்ண கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் டிமாண்ட் இல்லை, அந்த கம்பெனி பொருட்களை யாரும் வாங்கலைன்னா அப்போ போயிடும் அந்த கம்பெனி. அதுக்கப்புறம் இதுக்காக இண்டஸ்ட்ரி வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னா, சில்வர் ரீப்ளேஸ் பண்ணல, பட் சில்வரை வந்து ரிடியூஸ் பண்றதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் வந்து சில்வர் த்ரிப்டிங் சொல்றாங்க. அப்படின்னா ஒன் பேனல்ல வந்து 120 எம்ஜி சில்வர் இருக்கு. இப்ப வந்து 70 to 80 எம்ஜி சில்வரை வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஃபியூச்சர்ல வந்து 40 to 50 எம்ஜி சில்வரை வந்து யூஸ் பண்றதுக்காக ஹைபிரிட் டெக்னாலஜி வந்து இவங்க இன்னோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஆர்என்டி நிறைய போயிட்டு இருக்கு. காப்பர் பிளஸ் தின் சில்வர் லேயர் கோட்டிங். ஸோ இதை வச்சுட்டு இவங்க சோலார் பேனல் வந்து ரன் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஆர்என்டி போயிட்டு இருக்கு. அது மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா அது தரப்புல இன்னுமே நல்ல ஒரு பல்க் மூவிங் இருக்கும் சோலார் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இது வந்து காப்பர் வந்து இப்போ வந்து ஹெல்ப்பரா தான் இருக்கும். இன்னுமே சில்வர் தான் இன்னுமே கிங் அப்படின்னு தான் சொல்லணும். சில்வர் வந்து இதை வந்து வேற எந்த மெட்டல், ஓகே எதுக்காப்பா நீ காப்பரை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னா, அலுமினியம் இருக்கானா, அலுமினியம் வந்து கண்டக்டிவிட்டி வந்து லோவா இருக்கு, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. அதே மாதிரி நிக்கல்னா பேரியர் வந்து லோவா இருக்கு. கோல்டு வந்து சொல்லவே தேவையில்லை. இது அதாவது சில்வர் எந்த அளவுக்கு போகுதோ அதுக்கு டபுள் மடங்கா கோல்டு போயிட்டு இருக்கு. கோல்டு வந்து நல்ல கண்டக்டிவிட்டி தான், பட் இருந்தாலும் அதை யூஸ் பண்ற மாதிரி முடியாது. அது வந்து ஆர்னமெண்ட்ல போயிடும். கிராபின் ஒரு மெட்டல் வந்து கண்டுபிடிச்சு அது வந்து இருக்கு. அதை வந்து லேப் டெஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இது வந்து யூஸ் பண்ண முடியுமா சோலார் இண்டஸ்ட்ரிக்கு? அது மட்டும் வந்துச்சுன்னா சில்வர் வந்து அடி வாங்க நிறைய சான்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம ஒரு 2030ல எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு அனலிஸ்ட் தான் சொல்றாங்க. ஸோ ரியல் வேர்ல்டு வின்னர் இப்போதைக்கு சில்வர் தான். ஸோ சில்வர் பிரைஸ் வந்து ஏறுறதுக்கு இன்னுமே நிறைய காரணங்கள் இருக்கு. நம்மளோட சோலார் இண்டஸ்ட்ரியை வந்து டாமினேட் பண்றதுக்காக கூட நிறைய பேர் வந்து கள்ளத்தனமா கூட ஒதுக்கி வைக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது வந்து உலக அரசியலுக்கு போகும். பட் இது வந்து இப்ப யார் கையில நிறைய சில்வர் இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு டேட்டா வந்து எடுத்தோம்னா நமக்கு தெரியும் யார் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. நான் எதுவும் பப்ளிஷ் பண்ணல, நீங்களே செக் பண்ணலாம் நெட்ல. ஸோ இது வந்து
அதாவது சோலார் பேனலோட ரேட்டை வந்து கூட்டுறாங்க. ஸோ அந்த டைம்ல டிமாண்ட் எல்லாம் கிரியேட் ஆகி அந்த இண்டஸ்ட்ரியெலாம் அடி வாங்குறதுக்காக ஒரு ப்ளே மாதிரி எனக்கு தோணுது. இப்போ சப்போஸ் இவங்க வந்து சில்வர் ரேட் அதிகமாகுது, அப்போ மார்ஜின்லாம் குறையும். அப்போ சோலார் இண்டஸ்ட்ரினா அதில் இருக்க கம்பெனிஸ்லாம் அவங்க ப்ரைஸை கொஞ்சம் கூட்ட சான்ஸ் இருக்கு. இல்லை அவங்களோட மார்ஜின் கம்மியாகும் போது கம்பெனி க்ளோஸ் ஆக சான்ஸ் இருக்கு நிறைய கம்பெனி. ஸோ இந்த மாதிரி டயத்தில் ஒரு 1 இயர் 2 இயர் வெயிட் பண்ணுவாங்க. அப்போதைக்கு இவங்க வந்து சில்வர் ப்ரைஸ் எல்லாம் கம்மியான வாங்கினவங்க அப்படியே ஒரு ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருந்து மார்க்கெட்டுக்கு அப்போதைக்கு நல்ல டிமாண்ட் கம்மியான ரேட்டில் நல்ல சோலார் பேனலை இறக்கும் போது அந்த கம்பெனி வந்து பப்ளிஷ் ஆகும். அது வந்து ஏதோ ஒரு கண்ட்ரியோ இல்லை ஏதோ ஒரு பிக் பிளேயரோ நிறைய பேர் பண்ணலாம். இது வந்து உலக அரசியல். ஸோ நம்ம அந்த சாப்டருக்குள்ள போகல. பட் இந்த மாதிரி இருக்கலாம் தான் சொல்ல வரேன். இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல வரல. ஸோ யாரும் நான் வந்து ஜஸ்ட் ஒரு என்னோட தாட்டை தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பெரிய இது, நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோல காட்டுறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். ஓகே, ஸோ காப்பர் டிமாண்ட் வந்து இன்னுமே இருக்கு. இவி வெஹிக்கிள்ஸ், சார்ஜிங் ஸ்டேஷன், சோலார் கேபிள்ஸ், பவர் கிரிட், அதுக்கப்புறம் டேட்டா சென்டர்ஸ். ஸோ அப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி வேர்ல்டில் பேக் போன் காப்பரோட ப்ரைஸ் டிமாண்ட் எப்பயுமே இருக்கும். அதை வந்து அடிச்சிக்கவே முடியாது, இல்லைன்னா சொல்லலை. பட் சில்வர் டிமாண்ட் வந்து சோலார் பேனல்ஸில் எலக்ட்ரானிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட். ஓகே, சேஃப் ஹெவன், இது எல்லாமே எப்பயுமே சோலார் பேனல் ரிசல்ட்டில் வந்து நமக்கு வந்து சில்வர் வந்து டிமாண்ட் எப்பயுமே இருக்கும். ஸோ சில்வர் வந்து சோலார்ல இருந்து வெளியே போக சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அது வந்து இன்னுமே ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து வந்து பாலிமெட், இந்த ஸ்டாக்கை பற்றி பேசியே ஆகணும். ஆக்சுவலாக எஃப்ஐஐ டிஏஐ வந்து டிக்ரீஸ் ஆகுறாங்க இந்த கம்பெனியில். சாரி, எஃப்ஐஐ வந்து டிக்ரீஸ் ஆகுறாங்க, டிஏஐ வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க. பட் ஸ்டில் வேல்யூவேஷன் பாருங்களே. ஸோ இந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கு, இருந்தாலும் இதோட வேல்யூவேஷன் வந்து கம்மி, அதிகமாக தான் இருக்கு. டெப்ட் வந்து இதுக்கு வந்து பாருங்க டபுள் ஆயிருக்கு. எவ்வளவு 3 இயர்ஸ்ல வந்து 127 crore இருந்தது வந்து ஆல்மோஸ்ட் 240 ஆயிருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து மெடிக்கல் டிவைசஸ் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இந்தியாவில் முன்னணி கம்பெனி, 1995 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் வந்து ஹிமன்சு பெய்டு அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொமோட்டர் ஹிமன்சு பெய்டு வந்து மெடிக்கல் டிவைசஸ் இண்டஸ்ட்ரியில வந்து லாங் டேர்ம் விஷன்ல கம்பெனி வந்து குளோபல் லெவலுக்கு பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் பயங்கரமான பிளேயரா இருக்காரு இந்தியா அளவுல. ஓகே, ஸோ பிஸ்னஸ் வந்து இவங்க வந்து நிறைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. கிரிட்டிக்கல் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான மெடிக்கல் டிவைசஸ் எல்லாம் இவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. பட் யாருக்குன்னு தெரியுமா? இந்தியா அண்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட். எக்ஸ்போர்ட்ல தான் இவங்களுக்கு நிறைய காம்படிஷன், நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 70% இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்ல தான் இருக்கு. குளோபல் ஃபுட் பிரிண்ட் அதிகமா உள்ள மெடிக்கல் டிவைசஸ் கம்பெனினா இந்தியாவில் இதுதான். ஸோ ரீசெண்டா ரொம்ப பெரிய நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா பாலிமெடிக்கர் வந்து சுவிட்சர்லாந்து பேஸ்டு மெடிஸ்ட்ரீம் எஸ்ஏ நிறுவனத்தை வந்து 100% முழுமையா அக்வயர் பண்ணியிருக்கதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதனோட பயன் என்னன்னா யூரோப்பு யூஎஸ்ஏ மார்க்கெட்ல டைரக்டா இவங்க ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஹை மார்ஜின் ப்ராடக்ட்ஸ் இவங்களுக்கு நல்ல ரேட்ல தான் கொடுக்குறாங்க. குளோபல் ரெவென்யூ அதிகமாக வாய்ப்பு இருக்கு நிறையவே. சிம்பிளா சொன்னோம்னா இந்தியன் கம்பெனி குளோபல்ல மெடிக்கல் பிளேயரா பெரிய பிளேயரா இருக்காங்க. ஸோ இதோட மட்டும் இவங்க வந்து பெருசா நிக்கல. இந்தியாவில் வந்து 3 பெரிய மேனுஃபேக்சரிங் பிளான்ஸும் இவங்கள்ட்ட இருக்கு. ஹரியானா, உத்தராகண்ட், ராஜஸ்தான். 500 கோடி கேபெக்ஸ் திட்டம் இவங்கள்ட்ட இருக்கு. ஸோ இந்த பயங்கரமான ஃபியூச்சருக்கு இவங்க இப்பயே அடித்தளம் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இவ்வளவு பாசிட்டிவ் நியூஸ் இருந்தும் எதுக்குப்பா பாலிமேட் பிரைஸ் இன்னும் கரெக்ஷன்ல இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஏர்லியரா இவங்களுக்கு வேல்யூவேஷன் அதிகமா இருந்ததுங்க. ஸோ ஒரு ஸ்டாக்னா அது அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த கரெக்ஷன் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஷார்ட் டேர்ம்ல ப்ராஃபிட் புக்கிங் பண்றாங்க. ஓவரால் மார்க்கெட் வந்து வொலட்டிலிட்டி இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். அக்வசிஷன் அது வந்து இன்டகிரேட்டட் அக்வசிஷன் இப்போ பண்ணாங்களா, ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த ஒரு ஃபியர் இருக்கும்ல, இவங்க வந்து ப்ராப்பர் அக்வசிஷன் பண்ணுவாங்களா இல்ல டைம் எடுப்பாங்களா. ஸோ இது வந்து பிசினஸ்ல இந்த கம்பெனிக்கு ப்ராப்ளம் இல்லை, மார்க்கெட் பிஹேவியர் தான் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஷார்ட் டேர்ம்ல ஸ்டாக் வந்து வாலட்டைலா இருக்கும். சைடுவேஸ் மூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். ஸோ சைடுவேஸ்ல நீங்க வந்து ஆட் பண்ணீங்கன்னா அது வந்து லாங் டேர்ம்ல நல்ல ஒரு ட்ரெண்டா இந்த ஸ்டாக் வந்து கொடுக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இன்னுமே லாங் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ்னா, குளோபல் எக்ஸ்பான்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு இந்த கம்பெனிக்கு. ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் யூஎஸ் இயு பிரசன்ஸ் இவங்கள்ட்ட வந்துருச்சு. ஹெல்த் கேர் டிமாண்ட் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும், அதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பேலன்ஸ் ஷீட்டு இவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து லாங் டேர்ம் காம்பவுண்ட் பிளேயர்னா இதுதான். சப்போஸ் நல்ல ஒரு ரிசல்ட் எல்லாம் வந்துச்சுன்னா இந்த கம்பெனி வந்து எங்க போகும்னு நீங்க தான் பார்க்கணும். நல்ல ரிசல்ட்ஸ் சம்திங் ஒரு ஷார்ட் டேர்ம்ல பிளக்சுவேஷன் தான் இருக்கு. ரிசல்ட் டைம் தான் இதுக்கப்புறம் ரிசல்ட் டைம் தான். அந்த டைம்லலாம் நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா எப்படி ஆகும் நீங்களே பொறுத்திருந்து பாருங்க, நான் ஒன்றும் சொல்லலை.
அடுத்து வந்து நியூஜென் இந்த கம்பெனி பத்தி பேசி ஆகணும். இந்த 2 கம்பெனியுமே நம்ம நம்ம வந்து நம்ம குரூப்லயே எல்லாரும் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளும் நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மளும் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதுல வந்து எஃப்ஐ வந்து டிக்ரீஸ் ஆறாங்க, ரீட்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆறாங்க, டெப்ட் வந்து இதுலயுமே டபுளா இருக்கு. டெப்ட் வந்து 27 கோடியா இருந்தது, 51 கோடியா மாறி இருக்கு. இண்டஸ்ட்ரி பி வந்து 25, இதுவுமே வேல்யூவேஷன் நம்ம அதிகமாக தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஓகே. இந்த கம்பெனியை பத்தி நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த கம்பெனி வந்து 1992ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சைலண்டா ஐடி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல growth ஆயிட்டு இருக்க ஸ்டாக்னா இதுதான். ஐடி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த செக்டார்ல சைலண்டா பெரிய பிளேயரா ஆயிட்டு இருக்க ஸ்டாக் நியூஜென், மறந்துடாதீங்க. ஸோ இந்த இதில் காம்படிஷன், பெரிய காம்படிஷன் நிறைய இருக்கு. இருந்தாலும் இவங்கள்ட்ட நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாம். இவங்களோட ப்ரொமோட்டர் வந்து திவாகர் நிகாம், ஹார்பல் சிங். ஸோ இந்த 2 ப்ரொமோட்டர், இது வந்து நியூ டெல்லி பேஸ்டு கம்பெனி. இந்த 2 ப்ரொமோட்டரும் தான் டெக்னாலஜி விஷன் லாங் டேர்மா இந்த கம்பெனி வந்து 30 வருஷமா பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐடி ப்ராடக்ட் பிசினஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இவங்க 2 பேரும் ப்ரொமோட்டர். ஓகே. ஸோ கம்பெனி வந்து சொல்லணும்னா ஒரு இந்தியா பேஸ்டு ஐடி ப்ராடக்ட் கம்பெனி. ஓகே. இது வந்து ஐடி ப்ராடக்ட் கம்பெனி. இதுக்கும் நான் ரீசன் சொல்லிடுறேன். ஐடி சர்வீஸ் கம்பெனி இல்லை, ஐடி ப்ராடக்ட் கம்பெனி. கோர் ஃபோக்கஸ் வந்து என்டர்பிரைஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்யூஷன்ஸ். ஓகே. பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனி, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மிஷன் கிரிட்டிக்கல் சாஃப்ட்வேர், ஓகே, சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ற ஒரு நிறுவனம். ஓகே. இது வந்து ப்ராடக்ட் ரிலேட்டடான ஐடி கம்பெனி. ஓகே. ஸோ கிளைண்ட் அண்ட் மார்க்கெட் பர்சன்ஸ் வந்து நியூஜனுக்கு வந்து ஸ்ட்ராங் கிளைண்ட் பேஸ் இருக்கு. ஓகே. பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், இன்சூரன்ஸ் கம்பெனி, கவர்மெண்ட் அண்ட் பிஎஸ்யூ ஆர்கனைசேஷன். இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, யூஎஸ்ஏ, யூரோப்பு, மிடில் ஈஸ்ட், ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயும் இவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் பாலிபன் மாதிரி தான் இவங்களும். ரீசெண்டாக வந்து நியூஜனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிமாண்டு பேங்க்ஸ், கவர்மெண்ட் செக்டார்ல வேகமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பாசிட்டிவ் நியூஸ். நியூஜனுக்கு வந்து லாங் டேர்ம் சாஃப்ட்வேர் கான்ட்ராக்ட் நிறைய கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் லைசன்ஸ் ரெவென்யூ ஸ்டெடியா பில்ட் ஆகுது இந்த கம்பெனிக்கு. ஏஐ ஆட்டோமேஷன், கிளவுட் பேஸ்டு சொல்யூஷன், இந்த ஏரியால கம்பெனி வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுது. ஏஐ தான் நமக்கு வந்து ஃபியூச்சர்ல நமக்கு டிமாண்டா இருக்க போகுது. சிம்பிளா சொன்னா ஐடி சர்வீஸ்டு கம்பெனி கிடையாது இது. இது வந்து பியூர் ப்ராடக்ட் பேஸ்டு ஐடி கம்பெனி. பிஸ்னஸ் வந்து நல்ல ஸ்டெபிளாக தான் இருக்குது. பட் எதுக்காக ப்ரைஸ் வந்து நல்ல சைட்வேல இருக்குது. ஐடி செக்டாரில் ஓவரால் கரெக்ஷனில் இருக்குது. ஸோ நம்மளோட பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இன்னுமே கீழே தான் கிடக்குறாங்க. ஸோ அதனால் இந்த கம்பெனி தான் ஸ்மால் கேப் தான். மிட் கேப் ஐடி ஸ்டாக்ஸில் நல்ல ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த கம்பெனி எதிர்பார்க்குது. ஒரு நல்ல ஒரு சடனாக ப்ரைஸ் வந்து மேலே போகணுன்னா என்ன ஒரு நல்ல ஹைப்பான ஒரு நியூஸ் வரணும். ஸோ அந்த மாதிரி நியூஸ்க்காக வெயிட் பண்ணுதா அப்படின்னு அனலிஸ்ட் சொல்கிறாங்க. கம்பெனிக்கு இப்போ வரைக்கும் நெகட்டிவ் நியூஸ் பெருசாக கிடையாது. மார்க்கெட் வந்து நார்மலாக கன்சல்டேஷன் தான். இது வந்து மார்க்கெட்டோட கரெக்ஷன் தான் நடக்குது. ஷார்ட் டேர்மில் வந்து நியூஜன் வந்து சைடு வைஸில் தான் இருக்குது. பட் இந்த டைமில் நீங்கள் வந்து எப்பப்பெல்லாம் ஆட் பண்ணுறீங்களோ டிப்பில், ஸோ உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது, லாங் டேர்மில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இது வந்து இன்னொன்று நீங்கள் வந்து கவனிக்கணும்னா, லாங் டேர்மில் 30 இயர்ஸ் இந்த கம்பெனிக்கு வந்து ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸில் பேக்ரவுண்ட் இருக்குது ஐடி ப்ராடக்ட்டில். ஓகே. டிஜிட்டல் இந்தியா, கவர்னன்ஸ் புஷ், பேங்கிங், இன்சூரன்ஸ், ஆட்டோமேஷன் டிமாண்ட், இது எல்லாமே இந்தியாவில் இருக்கும். ப்ராடக்ட் பேஸ்டு ரெவென்யூ இந்த கம்பெனிக்கு நல்லா தான் இருக்குது. டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, லோ டெப்ட் கம்பெனி. டெப்ட் ஃப்ரீயோ இல்லை லோ டெப்ட்டோ, டெப்ட் வந்து உங்கள்கிட்ட இப்போ தான் கொஞ்சமாக கூடி இருக்குது, 27 கோடியிலேருந்து 51 கோடியா. ஸோ அதுவுமே கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னுமே ஃபியூச்சர் நல்லாயிருக்குன்னு சொல்ல வரேன். ரிஸ்க் இல்லாத ஸ்டாக் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இந்த கம்பெனிலையும் ரிஸ்க் இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. ஐடி கம்பெனில நிறைய ரிஸ்க் இருக்கு. பட் இதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஒரு குவாலிட்டி ஐடி ப்ராடக்ட்னா இதுதான் இப்போதைக்கு ஒரு ஸ்மால் கேப்ல நல்ல ஒரு கம்பெனி. டிசிஎஸ் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. பட் நம்ம வந்து ஒரு 5 இயர்ஸ் சார்ட் ஓவரால் growth கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்டா இப்போதைக்கு இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீடியோவும் நான் போடுறது வந்து என்னோட ஒரு ஒரு பர்சனல் மோட்டிவேஷனுக்காக தான். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னோட அட்வைசஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.